ஆளுநர் யாருக்கு பயந்தார்னா விஜய்க்கெல்லாம் பயப்படல. பாஜக டெல்லியிலிருந்து வந்த உத்தரவு என்ன உத்தரவுனா, திராவிட இயக்கத்திற்கு மாற்றாக தமிழக மக்கள் 35% மக்கள் திரண்டு நிற்கிறான். இவர்களுடைய கோபம் உதயநிதிக்கும் பாஜகவை பற்றியும் தெரியாது, தாவேகாவை பற்றியும் தெரியாது, திமுகவை பற்றியே தெரியாது. 5 ஆண்டு கால ஆட்சியில் யார் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும்னா சேகர் பாபு உள்ள போயிருக்கணும். கோயில் சிலை கீழே தாலி கீழே தங்கம் எல்லாத்தையும் உருக்கி இந்த துர்கா வீட்டுக்கு போயிடுச்சு. கம்யூனிஸ்ட் ஒருத்தன் என்னைக்குமே கம்யூனிஸ்டாக பிறந்து கம்யூனிஸ்டாக வாழ்ந்து கம்யூனிஸ்டாக மரணம் அடைகிறவன் தான் கம்யூனிஸ்ட். நேர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு தமிழா பாண்டியன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். பாஜகவும் தாவேகாவும் அக்ரிமெண்ட், அதாவது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமே போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இணக்கமா இருக்காங்க. இவங்களுக்கு இடையிலான இந்த உறவை ஒரே ஆளுநர் உரையில அப்பட்டமா வெளியில காட்டிட்டாரு ஆளுநர் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு. உங்களுடைய பார்வை என்ன? பாஜகவையும் திமுகவையும் நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி தானே தாவேகா அரசுக்கு வந்திருக்காங்க. பாஜகவும் அப்பப்ப விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க தாவேகாவை. ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜகவை எங்கேயுமே விமர்சிக்கல தாவேகா. அதை நம்ம இவ்வளோ நாளா யாருமே இந்த 35 நாட்கள்ல ஒரு இடங்கள்ல கூட பாஜகவை பத்தி பேசவே இல்லை. ஈவன் 6 சிலிண்டர் கொடுப்போன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய வாக்குறுதி நிறைவேற்ற முடியாத காரணம் பாஜக தான். இன்னைக்கு அவங்களுடைய வெளியுறவு கொள்கை தான். இந்த போர் விஷயங்களால சிலிண்டர் தட்டுப்பாடெல்லாம் இருக்கு. எங்கேயுமே விமர்சிக்கவே இல்லை. கோரிக்கையா கூட அதை வைக்கல முதல்வர் விஜய் அவர்கள். பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் உண்மையாலுமே புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணுமா என்ன? இல்லை, இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய உள்நோக்கம் என்னன்னா, முஸ்லீம்கள் திமுகவிலிருந்து அத்தனை பேரும் இடமாறி கொண்டு இருக்கிறார்கள் தாவேகா நோக்கி. அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு பாஜக அவருடைய ஒட்டுமொத்த எதிரி நாங்கள் தான். அவர் ஒரு பாஜகவோடு கள்ளக்கூட்டு வைத்திருக்கிறார். இப்படி நிரூபிக்க வேண்டிய தேவை இந்த உதயநிதிக்கு வந்திருக்கு. நீங்க உதயநிதிக்கும் பாஜகவை பற்றியும் தெரியாது, தாவேகாவை பற்றியும் தெரியாது, திமுகவை பற்றியே தெரியாது. நீங்க அவரு பேட்டி கொடுக்குறாரு. இந்த பக்கம் கருணாநிதியோடு அரசியல் செய்த பெரியசாமி நிற்கிறாரு, கருணாநிதியோடு அரசியல் செய்த நேரு நிற்கிறாரு. பேப்பரை வச்சு படிச்சு பேசுறாரு. அது பெரியசாமி பேச சொன்னா பேச மாட்டாரா? தலைவர் தானே பேசும். தலைவர் இருக்கும்போது என்ன யாரு எதிர்கட்சி தலைவர்? சரிம்மா, எதிர்கட்சி தலைவர் இருக்கட்டும். எதிர்கட்சி தலைவர் எப்போ எதிர்கட்சி தலைவர் பெரியசாமி அரசியலுக்கு வரும்போது இவர் விரல் சும்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்திருப்பார், பால் குடிச்சிட்டு இருந்திருப்பார். தலைவர் ஆவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? கருணாநிதி பேரன் இந்த ஒரு தகுதி மட்டும் போதுமா? கருணாநிதி பேரன் ஒரு தகுதி தான் தலைவர் ஆவதற்கு தகுதியா? பெரியசாமி எத்தனை போராட்டம் பண்ணியிருப்பார், எத்தனை முறை ஆட்சியை பார்த்துருப்பாரு. ஏன் அவரை நிறுத்தினா என்ன? அவருக்கு ஒரு தலைவருக்கான தகுதி இருக்கா இல்லையா? பெரியசாமிக்கு அந்த தகுதி இல்லையா? வயசு இல்லையா? பெரியசாமியுடைய மகன் அவர் வயசோட இவருக்கு இல்லை. காரணம், கருணாநிதி வீட்டு பிள்ளை அதிகாரத்தை தவற விட்டு விட்டார். இதுதான் இப்போ இவர் கொளுத்தி போடுகிற விஷயம். நீங்க ஆளுநருடைய உரை என்பது, ஆளுநர் யாருக்கு பயந்தார்னா விஜய்க்கெல்லாம் பயப்படல. பாஜக டெல்லியிலிருந்து வந்த உத்தரவு என்ன உத்தரவுனா, திராவிட இயக்கத்திற்கு மாற்றாக தமிழக மக்கள் 35% மக்கள் திரண்டு நிற்கிறான். இவர்களுடைய கோபம் நம்ம பக்கம் வந்துடக்கூடாது. யார் பக்கம்? விஜயை எதிர்த்தால் புதுசா ஒரு சக்தியை நான் கண்டுபிடிச்சிருக்கோம். திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்றா இந்த சக்தியை பாஜக எதிர்த்தால் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய கோபம் எங்க போகும்? பாஜக பக்கம் போகும். திமுக எதிர்த்தால் திமுக பக்கம் போகாது. நடிக்கிறான்னு திமுக தெரியும். பாஜக திமுக ஆண்டு 5 ஆண்டு காலத்துல எந்த வழக்கும் போடல. அப்ப என்ன காரணம்? திருடி கொண்டு இருந்தது 5.5 லட்சம் கோடி கடனானது.
35 திமுக மேலதானே சொல்றீங்க? ஆமா. செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ள தூக்கி வச்சு ஒரு வருஷத்துக்கு மேல விட்டு இப்ப மறுபடியும் புது வழக்கு திமுக அமைச்சருக்கு இல்லம்மா, நான் கேக்குறது 234 எம்எல்ஏல 35 மந்திரியில ஒரே ஒரு செந்தில் பாலாஜி தானா? ஒருத்தர் பொன்முடி ஒரு வழக்கு இல்லையே, நடவடிக்கை எடுத்தாங்க. அதிமுகல குட்கா விஜயபாஸ்கர் சொல்லக்கூடிய விஜயபாஸ்கர்ல இருந்து எத்தனையோ பேர் இருக்காங்க, யார் மேல எந்த நடவடிக்கை இல்லையே சார். இல்லம்மா, இப்போ 5 ஆண்டு காலம் ஊழல் பண்ணது யாரு? திமுகவுல 5 அமைச்சர்கள். செந்தில் பாலாஜி வழக்கு அதிமுக இருக்கும்போது செய்த ஊழலை திமுக போட்ட வழக்கு. அது திமுக புதுசாலாம் போட்ட வழக்கு இல்ல. எதிர்கட்சி தலைவர் நீங்க உண்மையாவே பாஜக யாரு 5 ஆண்டு கால ஆட்சியில் யார் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும்னா சேகர் பாபு உள்ள போயிருக்கணும். கோயில் சிலை கீழே தாலி கீழி தங்கம் எல்லாத்தையும் உருக்கி இந்த துர்கா வீட்டுக்கு போயிடுச்சு, நடவடிக்கை எடுக்கல. சபரீஷா 5 லட்சம் கோடி G2 பாலா எங்க திரும்பினாலும் அது இன்னைக்கு வரைக்கும் ஐடி ரெய்டு போல என்ஃபோர்ஸ்மெண்ட் போல. மூர்த்தி அங்கே கொள்ளை அடித்து வச்சிருக்காரு, அங்கே போல. நேரு மீது ஏதோ 1500 கோடி திருடுறதுக்கு ஏதோ CSR ஏதோ 75 நியூசன்ஸ் கேஸு அது மாதிரி போயிட்டுருக்கு. அப்போது பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் நல்ல கூட்டு, கள்ள கூட்டு கூட இல்லை. ஏன்னா இவர்கள் திருடியதை நாக்பூர் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்கான் திமுக. இப்போ இதுதான் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவு. இப்ப தாவேகா வந்திருக்கு. தாவேகா வருகிற பொழுத பாஜக எதிர்ப்பு ஆட்கள் பூரா மொத்தம் எங்க வந்திருக்கான்? கம்யூனிஸ்டுகள் யாரு? காங்கிரஸ் யாரு? விசிக யாரு? இவர்கள் நேற்றை கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் சி மகேந்திரன் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து விலகி தாவேகாவுல போய் இணைஞ்சிருக்காரு. இல்ல அவர் இந்த மாதிரி பார்த்திருக்கீங்களா உங்களுடைய? இல்லம்மா, இவர்கள்லாம் கம்யூனிஸ்டுகளே அல்ல. இவர்கள் கம்யூனிஸ்ட்னு அந்த துண்டு போட்டுருந்தா தான் அடையாளம் தெரியும். நல்லகன்னு எந்த துண்டும் போட்டதே இல்லை. வரதராஜன் எந்த துண்டும் போட்டதே இல்லை. சங்கரையா எந்த துண்டும் போட்டதே இல்லை. இவர்களெல்லாம் போலி கம்யூனிஸ்டுகள். கம்யூனிஸ்ட் ஒருத்தன் என்றைக்குமே கம்யூனிஸ்டாக பிறந்து கம்யூனிஸ்டாக வாழ்ந்து கம்யூனிஸ்டாக மரணம் அடைகிறவன் தான் கம்யூனிஸ்ட்டு. 6 மாதத்துக்கு ஒரு கட்சி மாறி பதவி மாறி போறவனாக கம்யூனிஸ்ட்டு. மகேந்திரன்லாம் கம்யூனிஸ்டுகளே அல்ல. இவர்களெல்லாம் சந்தர்ப்பவாதிகள். இவர்களை நீ கம்யூனிஸ்டே சொல்ல முடியாது. இல்ல இப்ப இவங்கெல்லாம் போய் ஆதரவு கொடுக்குற ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது, ஆதரவு, அதெல்லாம் அடுத்த விஷயம். இவங்கெல்லாம் போய் தாவேக்காவை பாராட்டுற அளவுக்கு நேத்து வைகோ அவர்கள் அவ்வளவு பாராட்டியிருந்தாரு, படிச்சிருப்பீங்க. இவங்கெல்லாம் இவ்வளவு பாராட்டுற அளவுக்கு விஜய் அவர்கள் சிறப்பான ஆட்சி 35 நாள்ல கொடுத்திருக்காரா? அவருடைய திட்டங்கள் எல்லாமே அப்படி இருக்குன்னு எடுத்துக்கணுமா? இல்ல, அதாவது 35 நாட்கள்ல 45 நாட்கள்ல 35 நாள்ல திமுகவை விட அது சரியான சமிக்கைகள் வருது. எப்படி வருதுன்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்க திமுகவுடைய ஃபார்முலாவை உடைக்கிறாரு. காப்பி பண்றாரு. அப்படியே திமுக காப்பி பண்ணி பண்ற மாதிரி தானே? இல்ல, அதுவும் இருக்கு. ஆனால் அத திமுகவுடைய அந்த அதிகார மையத்தை உடைச்சிருக்காரு. உதாரணத்துக்கு நகராட்சி நிர்வாக இயக்குனர் ககன் தீப் சிங் பேடி, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் IAS அதிகாரி, கவர்மெண்ட் செக்ரட்டரி. ஸ்டாலின் கடைசியாக தொங்கிட்டு போகிற படத்தை பார்த்துருக்கீங்களா? அப்போ இப்போ அவரை எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, பேசாமல் இருக்கணும். எந்த முடிவும் நீங்கள் எடுக்கக்கூடாது, வச்சிருக்கணும். அடுத்து நகராட்சி துறை தான் ஊழலை. நீங்கள் வேலுமணி பல லட்சம் கோடி திருடி வச்சிருக்காரு. அதே துறையில் அதே அதிகாரிகள் தான் நேருவுக்கு. பிரகாஷ் IAS, கார்த்திகேயன் IAS, ககன்தீப் சிங்ரேடி, மதுசூதன் ரெட்டி, சமீர் IAS எல்லாம் எங்க திமுக திருடி கொடுத்த ஆட்கள். இப்போ விஜய் என்ன பண்ணாரு? நகராட்சி அவரே வச்சுக்கிறாரு. இது நீங்க அதை பாராட்டக்கூடிய விஷயம் தானே? ஏன் அங்க ஒரு புஷி கொடுத்துருக்கலாம், ஆனந்த்
ஆதரவு பொறுத்திருந்து கொடுத்துருக்கலாம். பாப்போம் இல்ல, என்ன பண்றாருன்னு. அப்பா விமர்சனம் வரும். இல்ல, அவ்வளவு நேர்மையானவர், அவ்வளவு தூய்மையானவர், அவ்வளவு தூய சக்தினா எதுக்கு கல்லாப்பேட்டி கூட்டணின்னு சொன்ன கூட்டணியும் சேர்த்துக்கிட்டீங்க? அதிமுக இருந்து விலகி வர்றவங்களை எல்லாம் எதுக்கு நீங்க சேர்த்துக்கிறீங்க? அதிமுக இருந்து வர்றவங்க எல்லாம் நியாயவாதிகளா? ஊழலே இல்ல, இல்ல, பண்ணாதவங்களா? ஊழல் தான். அதெல்லாம் மாட்டுக்கிறது. விஜய் பாஸ்கர் மேல எவ்வளவு ஆமா, குற்றம்? கொரோனா சுகாதாரத்துறை காலத்துல அமைச்சரா 40% கமிஷன் அடிச்சவர். எதுல? கொரோனா காலத்தில் வாங்கப்படுகிற அத்தனை ஒப்பந்தங்களும் 40% கமிஷன் அடிச்சவர். பெரும் கொள்ள, அதாவது உயிர்காக்கும் மருந்து, போலி மருந்தை பூரா பர்ச்சேஸ் பண்ணி மக்கள்கிட்ட அதான் போட்டு செத்து போயிருப்பான் பாதிப்பு. டாக்டர்களே மனசாட்சி தூக்கி குப்பையில போட்டான். அந்த நபர் தான் கூப்பிடுறாங்க. குறைகளை குறைகளா சொல்லுவோம், நிறைகளை திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். பொறுத்திருந்து அப்போ இப்ப ஏன் ஆளுநர் இந்த பெரியார் அம்பேத்கரை பத்தி எல்லாம் எழுதி ஆளுநர் கொடுத்துருக்காங்க. ஆளுநர் பார்த்துட்டு படிக்கிறேன்ட்டார். அப்படியே என்ன காரணம்னா, நீங்க எந்த எதிர்ப்பை பதிவு செய்தாலும் நீங்க 35% மக்களுக்கு எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டும். அதனாலதான் பாஜக உலகம் பூரா அரசியல் பண்ணக்கூடிய ஆட்கள். மம்தா பானர்ஜி கட்சியவே காணோம். மம்தா பானர்ஜி கட்சியை காணோம். இப்படிப்பட்ட ஆட்கள் இங்க அடக்கி வாசிக்கிறான். யாருக்கு? விஜய்க்கு கத்துக்குட்டி தான் அரசியலுக்கு. அரசியலே தெரியாது, எழுதி கொடுத்தாலும் படிக்க தெரியாது. ஆனாலும் அங்க அடக்கி வாசிக்கிறான். ஏன்? திராவிட இயக்கத்துக்கு முற்று புள்ளி வைத்த மக்கள் கூட்டது. வேட்பாளர் யாருன்னு தெரியல, என்ன சாதின்னு தெரியல, யாருன்னு தெரியல. மொத்தத்துல அந்த விஷல் சின்னத்தை உடைச்சே விட்டான். அமைச்சு பட்டனே உடைஞ்சு போச்சு. அப்போ இது ஒரு பெரிய எழுச்சி. திமுக ஒரு 10,000 கோடி செலவு பண்ணா, அதிமுக 8,000 கோடி செலவு பண்ணா, 2 பேரையும் காணாம். காசை வாங்கிட்டு விசிலுக்கு ஓட்டு போட்டிருக்கான். அப்போ மக்கள் புரட்சி தான். 35% வாங்கியிருக்கான். இப்போ இந்த 35% பாஜக எதிராக வந்துடுவான். அதனால ஆளுநர் கொடுத்து அப்படியே படிச்சிட்டார். இதுதான் நடந்ததே தவிர பாஜக கூட்டுனா காங்கிரஸா இருக்கா, கம்யூனிஸ்டா இருக்கா, விசிகா இருக்கா, இதெல்லாம் பாஜக. கிறிஸ்டின் பூரா வந்துட்டாங்க, முஸ்லீம் இளைஞர் பூரா வந்துட்டாங்க எங்க விஜய் கிட்ட. இதை பொறுத்து கொள்ள முடியாத இந்த பால்வாடி உதயநிதி, எடப்பாடி சொல்றது போல பால்வாடி பால்டால், இந்த பால்டால் தான் எதிர்கட்சி தலைவர். அது வேதனையா தான் இருக்கு தமிழ்நாட்டில். மக்கள் ஓட்டு போட்ட ஆளு விஜய், நம்ம அதை ஆதரிக்கணும், திருத்தி கொள்ள வேண்டும், சரி செய்து கொள்ள வேண்டும். நகராட்சி அவர் கையில் வச்சிருக்காரு, அது உண்மையாவே பாப்போம் சார். இப்ப அதிமுகவுல இருந்து ஏற்கனவே வந்து அலிபாபாவை 42 அதான் போனாங்க, அதை ஆதரிச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த கமலக்கண்ணன் ஒரு தொழிற்சங்க தலைவர், அதிமுக திருடி கொடுப்பதான் வேலை. செந்தில் பாலாஜிக்கு இந்த கமிஷன் வாங்கி கொடுத்தது வந்து அதுதான் அவரு தான். இப்ப அவரு போக்குவரத்துல 8 கோட்டம் இருக்கு. 8 கோட்டத்துல 1 கோடி வசூல் பண்ணி 5 கோடி புஷி கொடுத்து இப்ப தொழிற்சங்க தலைவராகிறார். டோட்டல் தொழிற்சங்கம் இப்போ கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னா எல்லா பிரான்ச் மேனேஜரு ஒரு எல்லாம் என்ன கமிஷன் கட்டிங் தான். இந்த அப்போ ஏன் தாவேக்கால ஒரு தொழிற்சங்க தலைவர் கூட உங்களால் உருவாக்க முடியாதா? இதுகளே இல்லையே, அமைப்புகளே இல்லையே. அமைப்பு இல்ல, அமைப்பு உருவாக்கணும். அதிமுக என்ன பொருந்தனை இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துருச்சா? அது வரைக்கும் லாஸா இருக்கும். திமுக இவ்வளவு பெரிய கூட்டம், அது வேணா வாஸ்தவம் தான். காசு லாஸ் ஆயிரும்ல. செங்கோட்டையன் ஒரு ஊழல் அமைச்சர், 2 வருஷம் ஜெயிலில் இருந்தவர், தேர்தலில் நிற்க முடியாதவர், அவர் தான் அங்கே உட்கார்ந்துருக்காரு. அவர்கிட்ட சண்முகவேல்னு ஒருத்தர், போன திமுக ஆட்சியில் மகேஷ் பொய்யாமொழிட்டு இருந்து அத்தனை லைசன்ஸ், அதாவது கல்வியில் அடித்த கொள்ளை, அந்த சண்முகவேல இப்போ யார் பின்னாடி இருக்கா? செங்கோட்டையின் பின்னாடி. எப்படி இதெல்லாம் சாத்தியம்? இதெல்லாம் அவருக்கு மைனஸ். நேற்றைக்கு சிவி சண்முகம் அவருடைய இல்லத்தில் வேலுமணி அப்புறம் இன்னும் சில முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள் ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. விஜயபாஸ்கர் ஏற்கனவே ராஜினாமா பண்ணிட்டாரு. எதற்காக இந்த மீட்டிங்? அவங்க எங்கே போய் இணைய போகிறாங்க? மீண்டும் எடப்பாடிக்கு எதிராக கிளம்ப போகிறாங்க. சிவி சண்முகத்தோட வேலுமணி சந்திச்சிருக்காரு. ஏன்னா சிவி சண்முகத்தை தனியாக விட்டுட்டு எடப்பாடி அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு போனவர் திரும்ப வந்து மீட்டிங் போட்டிருக்காரு. ஸோ என்ன நடக்குது? அவங்க மறுபடியும் போர்க்கொடி உயர்த்த போகிறாங்களா? இல்லைம்மா, அதாவது என்ன நடக்க போகுதுன்னா, வேலுமணி திமுகவில் போய் சேர்றதுக்கு பேரம் பேசி முடிஞ்சுது. செந்தில் பாலாஜி தான் அது மீடியேட்டர். ஓகே, நீ கொங்கு மண்டலத்தை பார்த்துக்க, கொங்கு மண்டலத்தை நீ பார்த்துக்க, நான் கரூர் மண்டலத்துக்கு போகிறேன், செகந்தராபாத் உனக்கு, ஹைதராபாத் எனக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க.
இதில் சிவி சண்முகம் திமுகக்குள்ளே வரமாட்டேங்கிறார். ம், ம், ம். ஏன்னா அங்கே முதல்லயே பெரிய சண்முகம் இருக்கார், பொன்முடி இருக்கார். ம், ம். பொன்முடி அந்த பக்கம் போனால் ஏவா வேலு முடி இருக்கார். ம், இப்படி பல முடிகள் அங்கே இருக்குது. இதெல்லாம் மீறி முடிச்ச வைக்க முடியாது. ம். உள்ள மாதிரி முடிச்ச வைக்கிங்கவான்ல, இந்த வேலையை பண்ண முடியாது. அதனால இவரை வேலுமணி வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு, எப்பா நான் போய் சேர போகிறேன் எங்கே திமுகவில், ம். நீயும் வந்துரு, வேற நம்ம இனி எடப்பாடி நம்மளை சேர்த்தவே மாட்டார். ம், ம். எடப்பாடி பல பாடிகளை சேர்த்து வச்சிருக்காரு. ம். அங்கே அந்தந்த ஊரில் இப்போ நம்ம சிசின்களை பூரா மாவட்ட செயலர் ஆக்கிட்டாரு. ஆமா. அவனுக்கு பூரா இப்போ பசுபதி எங்கள் விழுப்புரத்தில், கொங்கு மண்டலத்தில் சேம வேலுச்சாமி, இப்போ பல பேர் உருவாயிட்டாங்க. நம்ம அவனுக்கு கீழே போய் நம்ம சிசினுக்கு போய் நம்ம தலைவனை ஏற்றுக்க முடியாது. அதனால் இப்போ நமக்கு இருக்கிற ஒரே இடம் திமுக தான், கிளம்புன்னு இப்போ பேச்சுவார்த்தை நடக்குது. எப்படி போயிடுவார் சிவி சண்முகம்? ஏன்னா வந்து திமுக தயவால நான் ஆட்சி அமைக்க ரெடி ஆயிட்டு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண ரெடியானவர் தான் எடப்பாடின்னு பிரஸ் மீட் பலவாட்டி கொடுத்தாரு. அவர் போய் திமுகவில் இணைஞ்சிருவாரா? வேற எதிர்காலமே இல்லையே. முஸ்லீம் லீக்ல போய் சேர முடியும், இல்லை கிறிஸ்துவ முன்னணியில் போய் சேர முடியுமா? தாவேக்கால இப்போ கதவை அடைச்சாச்சு. தாவேக்கால கதவை அடைச்சாச்சு. ஏன் அடைச்சாச்சுன்னா ஆதரவே அடைச்சிடறாரு கதவை. இவர்களெல்லாம் உண்டு திரண்டு வந்தா நம்மகிட்ட யோசனை கேட்குற விஜய் அவங்ககிட்ட யோசனை கேட்க ஆரம்பிச்சிடுவார். அப்படி யோசனை தடமாறி போனால் சுத்தமாக நம்ம தடமே மாறிடுவோம். அத்தனை பேரும் நீங்கள் எடப்பாடி, ஜெயலலிதா, எம்ஜிஆர் பல பேருக்கு அல்வா கொடுத்த ஆட்கள். இவர்கள் வந்தால் நம்மளை அரசியலே பண்ண முடியாமல் பல சூது வாது சூழ்ச்சி பண்ணி நம்மளை காலி பண்ணிடுவாங்க. அதனால் இவர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு ஆதவர்ஜனம் கேட்டே போட்டார். அபிஷேக் மனு சிங்வின்னு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மூத்த வழக்கறிஞர், இவங்க வழக்கெல்லாம் கொடுத்து, ஐயா இது பார்த்துக்குங்க, இவர்களுக்கு அமைச்சர் எம்எல்ஏ ஆனால் தலைக்கு மேலே கத்தி தொங்குது, சீக்கிரம் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அப்போ தாவேகா அமைச்சர் சிறை, தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் வாழ்நாள் சிறை, மருந்து ஊழல் வாழ்நாள் சிறை, இப்படிலாம் வரும். அதனால் வேண்டான்னு சொல்லி இந்த கூட்டத்தினுடைய ஆட்டத்தை காலி பண்ணவரை ஆதவர்ஜனா தான். அதனால இப்போ அவர்களுக்கு ஒரே போக்கு திமுக தான். திமுக வீக்காக கிடக்கு. இப்போ போய் உதயநிதி தான் இப்போ இந்த பக்கம் ஐ பெரியசாமி, இந்த பக்கம் நேரு, பின்னாடி துரைமுகம் நிற்பார், இல்லை ஊரில் இருக்கார், நான் வல்லப்பாட்டார், அவர் வந்து பின்னாடி நிற்பார், தம்பி நீங்கள் பேசுங்க தம்பி, நீங்கள் தான் எதிர்காலம், திருநது பூரா காப்பாற்றுறதுக்கு ஒரு கட்சி வேணும்ப்பா, பல கோடி அடிச்சு வச்சிருக்கோம். இளைஞர்கள் வசமாயிருக்குல்ல தமிழக அரசியல். விஜய் வந்திருக்காரு, எதிர்கட்சியில எதிர்த்தரப்புல உதயநிதி இருக்காரு, அண்ணாமலை புதுசா இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. அண்ணாமலை மொத்தம் 13,000 பேர் தான் சேர்ந்திருக்கான். இல்லையே, இல்ல 19 லட்சம் தானே சொல்றீங்க. 50 லட்சம் சொல்றாரு. 50 லட்சம் இல்ல, நீ 1 கோடி வந்துடும். 1 கோடி வந்துச்சுன்னா திமுக, அண்ணா திமுக, தாவேக எல்லாம் கலைச்சிட்டு இவர் தான் அடுத்த முதலமைச்சர். 13,000க்கு மேல ஏறவே மாட்டேங்குது. அது நம்ம கார்த்திக் கோபிநாத் அவர் ஒரு சேனல் வச்சிருக்காருல, அதுல 2 கோடி கொடுத்து, ஏன்னா எப்படியாவது பூஸ்ட் பண்ணி காமி என்னைய, இந்த 2 கோடி கொடுக்க வரைக்கும் பூஸ்டபிள் இருக்கும். அப்புறம் 13,000 12,000க்கு போயிரு. ஒரு 20 லட்சம்லாம் வந்தா அண்ணாமலை நார செக்ரட்டரியேட்டுக்கே போய் சேர்ந்து, எப்ப என் சீட் எங்க, எந்த சீட்டு முதல்வர் சீட்டுன்னு தேடி இருப்பார். செல்ஃபே எடுக்கல, இதுதான் அண்ணாமலை கதை. அதனால மக்களை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக விஜயை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விஜயுடைய நடவடிக்கைகளை பொறுத்து ஸ்கிராப் ஏறுறதும் இறங்குறதும் ஒரு 6 மாசம் தெரிஞ்சு போயிடும். ஓகே, நன்றி சார், நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கள். நன்றி, வணக்கம்.